ஹிட்லரை மன்னிப்பு கேட்க செய்த ஜெய் ஹிந்த் என்கிற சுதந்திர முழக்கம் தந்த தமிழர் திரு செண்பகராமன் பிள்ளை அவர்கள் நினைவு தினம் இன்று. செண்பகராமன் பிள்ளை செப்டம்பர் மே 26, 1934 மறைந்தார். தமிழகத்தை சார்ந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற போராளி ஆவார். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயருக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தார். ஹிட்லர், கெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர். இந்தியாவுக்கு வெளியே இருந்து கொண்டே பிரித்தானியரை நாட்டிலிருந்து வெளியேற்ற பாடுபட்டவர். இந்திய தேசிய தொண்டர் படையை உருவாக்கியவர். இவர் மன்னர் உயர்நிலைப் பள்ளி 6ஆம் படிவம், அதாவது 1960க்கு முந்தைய பள்ளி இறுதி வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது இந்தியாவில் விடுதலை கனல் எரிய தொடங்கிய காலம். செண்பகராமனையும் விடுதலை தீ பற்றி கொண்டது. அச்சிறிய வயதிலேயே தம்முடன் பயின்ற மாணவர்களை சேர்த்து கொண்டு ஸ்ரீ பாரத மாதா வாலிப சங்கம் ஏற்படுத்தி வந்தே மாதரம் என உரிமை முழக்கம் விட்டார். அதன் பின்னர் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு ஜெய் ஹிந்த் என்கிற முழக்கத்தை எழுப்பினார். ஒரு சமயம் செண்பகராமன் ஹிட்லருடன் உரையாடி கொண்டிருந்த போது, இந்தியர்கள் பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருக்கவே தகுந்தவர்கள். இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் நாட்டை திறமையாக ஆளும் தகுதி இந்தியருக்கு இருக்கிறதா என்பதே சந்தேகமே என்று இந்தியை தாழ்த்தி கூறினார். ஹிட்லர் கூறியதை கேட்ட நாட்டுப்பற்று மிக்க செண்பகராமன் குதித்தெழுந்தார். ஹிட்லருக்கு எதிராக திறமையாக வாதாடி எழுத்து மூலம் ஹிட்லரை மன்னிப்பு கேட்க செய்தார். தங்கள் தலைவரை வாதாடி வென்ற செண்பகராமனை நாசியர் வெறுத்தனர். அதனால் அவர் கலந்து கொண்ட அரசாங்க விருந்து ஒன்றில் பரிமாறப்பட்ட உணவில் திட்டமிட்டபடி நஞ்சை கலந்தனர். அந்த நஞ்சு நாளடைவில் மெல்ல மெல்ல செண்பகராமனை நோயாளியாக்கி படுத்த படுக்கையில் வீழ்த்தியது. தீவிர சிகிச்சைக்கு பின் சிறிது நாளில் நலம் பெற்ற செண்பகராமனை நாசிகள் மீண்டும் தாக்கி படுகாயப்படுத்தினார்கள். அதுவே அவரை மரணப்படுக்கையில் வீழ்த்த காரணமாக அமைந்தது. 1934ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாளன்று செண்பகராமனின் உயிர் பிரிந்தது. இன்று அவருடைய நினைவு நாள். அவர் நினைவை போற்றுவோம். இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.